நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 மார்ச் மாதம் என்ன பலன்களை தரும் அப்படின்றத பார்த்துடலாம். மார்ச் மாதத்தில் ஏதாவது ஒரு புதிய கிரக பயிற்சிகள் எதனா இருக்கான்னு பார்த்தா, வழக்கம் போல் இந்த மாதாந்திர அமைப்புகளில் மாறக்கூடிய புதன், சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரகங்களுடைய பயிற்சிகள் தான் இருக்கே தவிர முக்கியமான ராகு கேது பயிற்சியோ சனி பயிற்சியோ கிடையாது. இந்த மாதம் ஒரு சனி பயிற்சி இருப்பதாக சொல்கிறார்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அது வாக்கியப்படி நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வாக்கியம் திருக்கணிதம் என்று சொல்லப்படுகின்ற இந்த இரண்டு பஞ்சாங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வித்தியாசத்தின் காரணமாக தான் அந்த மார்ச் மாதம் வாக்கியப்படி இந்த சனி பயிற்சி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. உண்மையில் திருக்கணிதப்படி போன மார்ச் மாதம் 29ஆம் தேதியே சனிப்பெயர்ச்சி நடத்திவிட்ட காரணத்தினால் இப்பொழுது கண்டிப்பாக சனிப்பெயர்ச்சியும் கிடையாது. மாதாந்திர கோள்களின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த 12 ராசிகளுக்கான பலன்கள் சொல்லப்படுகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு மிக பிரமாதமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மார்ச் மாதத்தில் உண்டு. என்ன? அட்டமத்து சனியாக உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை தடைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அட்டமத்து சனி இப்போது இந்த மாதம் முழுவதும் சுபத்துவம் என்கின்ற சுக்கிரனோடு சேரக்கூடிய நல்ல அமைப்பை அடைகிறாரு. மாதத்தின் பாதி நாட்கள் குரு அப்படியே சூரியனை 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனை பார்ப்பது மிகப்பெரிய யோகம். ராசிநாதன் வலுவாக இருக்கிறார், ராசியும் வலுவாக இருக்கிறது. தொட்டது துளங்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத சந்திப்புகள், அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவி இணக்கமான ஒரு உறவுகள். ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் அந்த ஹெல்த் இஷ்யூஸிலிருந்து வெளியே வரக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும். ஒரு 60-70 வயதுக்காரங்களுக்கெல்லாம் ஒரு 10-20 வயசு குறைஞ்சது மாதிரி கொஞ்சம் ஸ்லிம்மாக நல்ல அழகாக மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் ரெண்டும் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு முதல் 15 நாட்களுக்குள்ளேயே வந்துடும். ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா? 11ஆம் இடம் நோயை தீர்க்கக்கூடிய, கடனை தீர்க்கக்கூடிய, எதிர்ப்புகளை அடக்கி வைக்கக்கூடிய 11ஆம் இடத்துல அப்படியே சிம்மத்திற்கு குரு பகவான் இருப்பது என்பது பெரிய அளவில் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கின்றன. 8ஆம் இடத்துல சுக்கிரன் சனி சேர்க்க இருக்கிறதுனால கடந்த காலத்தில் பெண் வழி உறவுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்குமே இப்போது ஒரு புதிய உறவுகள், புதிய வழிகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. நீங்கள் தப்பு பண்ணலை, இந்த மாதிரி சூழ்நிலையின் காரணமாக தான் உங்கள் மேலே பழி இப்படி வந்துருச்சு அப்படி வந்துருச்சுட்டு உங்களுடைய தரப்பை அப்படியே நியாயப்படுத்தக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் பாதிக்கப்பட்டவர்கள், வெள்ளை நிற தொழில்கள் அமைப்புகளால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகள் வரும். சிலருக்கு வேலையில் ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்கும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தோடு இருந்து வந்த மன அழுத்தங்கள் அப்படியே தீருகின்றன. கடந்த ஒரு வருடமாக 8ஆம் இடத்தில் சனி என்னதான் வேதை அமைப்பில் இருந்தாலும் கூட எதுவுமே சரியாக நடக்கவே இல்லையங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்தே உங்களுடைய நெகட்டிவ் அமைப்புகள் அப்படியே விலகுங்க. புதுசாக அதே நேரத்தில் அகலக்கால் எதுவும் வைக்க முடியாத அளவுக்கு தான் ஏதாவது இருக்கும். அதாவது வேலைப்பளு இருக்கலாம், வேலையில் சம்பளம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். தொழிலாளர்கள், தொழில் முனைவோர்களுக்கு தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்காமல் இருக்கக்கூடிய தன்மை, வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் போட்டிகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இவ்வளவும் நடந்தாலும் கூட எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பிற்கு ராசிநாதன் வலுவாக இருப்பதால் பெரிய அளவில் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. சிலருக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் மன அழுத்தம் வரும். பெண்களுக்கு ஆண்களாலும், ஆண்களுக்கு பெண்களாலும், இளவயதில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே காதல் சார்ந்த விஷயங்களில் புரிதல்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை, சிலருக்கு ஊடல், பிரிதல் போன்ற அமைப்புகளும் இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும். சுக்கிரன் சனி சேர்றார் இல்லையா? சனி சுபத்துவமானாலும் சுக்கிரன் பாவத்துவத்தை அடைகிறார். ஆகவே ஏதேனும் ஒரு வகையில் காதலன் காதலி உறவுகள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய தன்மை, நட்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவலைகள் இருக்கக்கூடியவைகளை தவிர்த்து கெடுதல்கள் எதுவும் பெருசாக இல்லாத ஒரு நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மார்ச் மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். கூடவே 8ஆம் அதிபதியோடு இருக்கிறார். மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் உச்ச சுக்கிரன் உங்களுடைய ராசியை பார்ப்பது என்பது பெரிய யோகம். ராசியும் சுபத்துவம், ராசிநாதனும் சுபத்துவம் என்கின்ற அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருப்பதால் கடந்த காலத்தில் எந்தெந்த விஷயத்தில் தோல்வியை அடைஞ்சிங்களோ, எந்தெந்த விஷயத்தில் மனக்குழப்பம், மன அழுத்தம் போன்றவைகள் இருந்ததோ, யாரை ஜெயிக்க முடியல, எதை பிரச்சனை பண்ண முடியல, எந்த இடத்துல மனசை கட்டுப்படுத்த முடியல, இந்த மாதிரி நினச்சிருந்தீங்களோ அவைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது இருக்கிறது. ஒரு கெட்ட பழக்க வழக்கத்துக்கு ஆளானவங்க அல்லது ஒரு தெரிந்தே ஒரு நட்பை விட முடியவில்லை என்கின்ற மாதிரியாக இந்த சூதாட்ட மாதிரியான விஷயங்கள், ஆன்லைன் கேம்ஸ் மாதிரியான விஷயங்கள், அல்லது ஒரு 6 மணிக்கு பிறகு நினைவுக்கு வரக்கூடிய அந்த பழக்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாதிரியான லாகிரி, போதை பழக்கங்கள் எல்லாத்துலேயும்
ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய, மனசு இப்படி போயிடுச்சேன்னு நினைக்கக்கூடிய, தைரியம் இல்லாமல் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் உங்களுக்கு தேவையில்லாததை விட்டு விலகக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு மனோ தைரியம், கான்ஃபிடென்ட் வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் முழுவதும் உண்டு. உச்ச சுக்கிரன் ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகக்கூடிய தன்மை. கண்டகச்சனி அப்படி பண்ணிடுமோ இப்படி பண்ணிடுமோ நினச்சவங்க எல்லாருக்குமே அப்படிலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள்லாம் இல்லைங்க. உங்கள் திறமைகளை காட்டக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலே ஆரம்பிக்குது. எனக்கு இந்த திறமை இருக்குது, நான் எழுதுவேன், நல்லா பாடுவேன், நல்லா ஆடுவேன், எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைத்தால் நான் ஒரு நாள் முதல்வராகவோ பிரதமராகவோ ஆனால் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் மாற்றி காட்டுவேன் என்கின்ற கற்பனை உலகில் சந்தரித்து கொண்டிருக்கின்ற அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் நிஜமாகவே நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். வாய்ப்பை வீண் பண்ணுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மற்றவங்க மூக்கு மேலே விரல வைக்கக்கூடிய அளவிற்கு இவராக இப்படி செஞ்சார், பரவாயில்லையே, எத்தனை நாளைக்கு எப்படி இந்த திறமையை ஒழித்து வைத்திருந்தார் என்கின்ற மாதிரியாக கிடைக்கின்ற வாய்ப்பை அப்படியே நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அமைந்திருக்கின்றன. 4ஆம் பாவகம் இப்போது கூடுதல் சுபத்துவமாக இருக்குது. புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அல்லது வீடு சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் ஒன்றுமே நடக்கலையே, ஹவுசிங் லோன் கிடைக்க மாட்டேங்குது, வீடை மாற்றுறதுக்கு இவர் சரியில்லை அவர் சரியில்லை, வீட்டுக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனையாக இருக்கிறது, சின்ன வீட்டில் தான் எவ்வளோ நாள் தான் இருக்கிறது, இன்னும் 2 பெட்ரூம் ஜாஸ்தியான வீட்டுக்கு போகலாமே, இந்த மாதிரியான வீடு மாறுதல், தொழில் மாறுதல், தொழில் இடம் மாறுதல் போன்ற மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு நல்ல விதமான மாற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. 15ஆம் தேதிக்கு பிறகு அரசு சார்ந்த விஷயங்களில் நல்ல அனுமதிகள் கிடைக்கும். அரசாங்கத்தில் குரூப் 2, குரூப் 4, குரூப் 3 இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பரீட்சை எழுதுகிறவங்க எல்லாருக்குமே இந்த வருடமே சாதகமான ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன. எல்லா நிலைமைகள்லேயும் அரசு வேலை கிடைப்பதற்கான அமைப்பு, அரசாங்க அதிகாரிகளிடமிருந்து அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வலுவான ஒரு நல்ல அமைப்பிலேயே வருதுங்க. பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத இயல்பான நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்குங்க. கன்னிராசிக்கார சகோதரிகளுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. கணவர் பேரில் இருந்து வந்த மன அழுத்தம், அல்லது குழந்தைகள் தன்னுடைய பேச்சை கேட்க மாட்டேன் என்கின்ற அமைப்பில் இருந்த கன்னிராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இந்த 2 பக்கமும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. கண்ணிக்கு இருக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தை நிரூபிக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வாகனம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த சில பல சங்கடங்கள்லாம் விலகக்கூடியது. சிலருக்கு புதிய வண்டி வாங்குகிற அமைப்பு கிடைக்கும். பழைய வண்டியை தூக்கி போட்டு புது வண்டியை வாங்கலாம் என்கின்ற மாதிரியாக சில விஷயங்களை அந்த வண்டி வாங்குறதுல சில ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுக்கக்கூடியது, அல்லது எதையும் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லேயே வாங்கினா கூட பணத்தை கட்ட முடியும் என்கின்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க கன்னியினர் எல்லோருக்குமே இந்த மார்ச் மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுங்க. ஒரு பெக்கூலியரான மாதம்னே சொல்லலாம். தனிப்பட்ட வகையில் உயர்வுகளை கொடுக்கக்கூடிய மாதம். ஒரு 10-11 மாதத்துக்கு ஒரு தடவை தான் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் உச்சம் என்கின்ற அமைப்பை அடைவார். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அப்படின்றதான் கணக்கு. இந்த மார்ச் மாதத்தில் கடைசி 4-5 நாட்களை தவிர இந்த மாதம் முழுவதும் அவர் உச்சம் என்கின்ற அருமையான அமைப்பில் இருக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது பருத்தி புடவையாய் காய்த்தது என்பதைப் போல கோச்சார நிலைமையில் நல்ல அமைப்புகளை குறிக்கக்கூடியது. 6ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல கேது, இந்த 3 நிலைகளையும் தாண்டி அட்டகாசமாக ராசிநாதன் உச்சம் என்கின்ற ஒரு அமைப்பை இப்போது அடைய போகிறாருங்க. மார்ச் மாதம் ஃபுல்லாக கோல்டன் பீரியடுன்னு சொல்லுவேன். உண்மையிலே ஒரு 2-3 மாதமாக துளாராசிக்காரர்களுக்கு நல்லது தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் கீழே என்ன கமெண்ட்டை கொடுப்பீங்க, அட போங்க சார் நீங்கள் வேறு, நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்க எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே மனசு தொட்டு பார்த்தீங்கன்னா அவரவருடைய இயல்புக்கு நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க பிறந்தவர்கள் அல்ல. ஒருத்தர் 1000 அதிபதியாக இருப்பார், ஒருத்தர் லட்சாதிபதி, ஒருத்தர் கோடீஸ்வரன், ஒருத்தர் பெருங்கோடீஸ்வரர். அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல் போன மாதத்தை விட இந்த மாதம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதாங்க பெரிய உண்மை. மனசை போட்டு பிசைந்து கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் அப்படியே டக்குன்னு அப்படியே விளக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உங்கள் அனைவருக்குமே உண்டுங்க. ஒரு முன்னேற்றம் கண்ணுக்கு நேராக தெரியக்கூடிய அமைப்பு துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கிறது. இன்னும் சில மாதங்களுக்கு இது நிச்சயமாக நீடிக்கும். 2027 கூட உங்களுக்கு பெரிய அளவில் நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம முயற்சிகளை செய்யாமல் இருந்தால் ஒன்றும் நடக்காது இல்லையா? நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சிகளை மேற்கொள்ளீர்களோ அதில் அளவுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. 6ஆம் பாவகம் கூடுதல் சுபத்தன்மை அடைந்திருப்பதால்
புதிய கடன்கள் வரக்கூடிய அமைப்பு, வளர்ச்சிக்கான கடன்கள் வரக்கூடிய அமைப்பு. இவர் வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அதற்கான வளர்ச்சிக்கான கடன் வாங்கினாலும் அது நல்லதாக அமையும் என்கின்ற சூழ்நிலை இப்போது உண்டு. ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கோ, வீடு வாங்குறதுக்கோ, நிலம் வாங்குறதுக்கோ, காடு வாங்குறதுக்கோ, எதையாவது ஒரு பக்கம் பிரட்டிடலாம் என்கின்ற மாதிரியான ஒரு தைரிய மனப்பான்மை இப்போது கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கும். எதிலையும் சமாளித்து விடலாம் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கைகள் இப்போது கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. இதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. ஆகவே துளாராசிக்காரர்களுக்கு இப்போது நல்ல காலம்தான் நடந்து கொண்டிருப்பது என்பது தான் உண்மை. பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகள் ரொம்ப மோசமாக இருந்தால் கூட அவங்களுக்கு கூட ரொம்ப பெரிய கெடுபலன்லாம் நடக்காது. இந்த நேரத்தில் கரெக்டாக பிளான் பண்ணி இதை இப்படி பண்ணலாம், அதை இப்படி பண்ணலாம், இவருக்கு இதை செய்யலாம், இவருக்கு இதை செய்யலாம், அல்லது தனக்கே இதை செய்து கொள்ளலாம் என்கின்ற முடிவுகளை எடுப்பவர்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய உயரத்திற்கு போவார்கள் என்பது தான் உண்மை. 5ஆம் இடம் மட்டும் லேசாக பாதிக்கப்பட்டிருக்கு. குழந்தைங்களை பற்றி கொஞ்சம் லேசாக கவலை இருக்கும். இந்த மாதம் எவ்வளோ மார்க் எடுக்க போகிறாரோ, அடுத்த மாதம் எவ்வளோ மார்க் எடுக்க போகிறாரோ, இந்த காலேஜில் கட்ட முடியுமா, அந்த காலேஜில் சேர்க்க முடியுமா, வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாரே, இந்த மாதிரியான அமைப்புகள், குழந்தைகளை பற்றி கவலைகள் இருந்தாலும் செலவுகள் இருந்தாலும் அதையும் சமாளித்து விடக்கூடிய நல்ல மாதம் அனைத்து துளாராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றாற் போல இந்த மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பிக்குது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு அபாரமாக இருக்கும் என்பதை ஒவ்வொரு மாதமும் சொல்லிக்கிட்டு வரேன். இந்த மாதம் முழுவதும் ராசிநாதன் 4ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். 4, 8, 12ஆம் பாவகங்கள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கிறது என்பது தான் உண்மை. 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருந்தாலே அடிக்கடி பயணங்கள் இருக்கும். அந்த பயணங்களின் மூலமாக சில நேரங்களில் செலவுகள் இருந்தால் கூட சில நேரங்களில் நல்ல கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வெட்டி அலைச்சல்னு சொல்லுவோம். இந்த மார்ச் மாதமும் வெட்டி அலைச்சல் கண்டிப்பாக நீடிக்கும். சிலருக்கு வீடு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவலைகள் இருக்கும். ஒரு வீடு வாங்க முடியல, அல்லது வாங்கின வீட்டில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, வீடு கட்ட ஆரம்பித்தேன், நான் போட்ட பட்ஜெட்டு வேறு, இப்போ போய்கிட்டு இருக்கிற பட்ஜெட்டு வேறு, அல்லது இதைத்தான் வாங்கணும், அதைத்தான் வாங்கணும், இவரை நம்பினேன், அவரை நம்பினேன், இவர் கை விட்டுட்டார், அவர் கை விட்டுட்டார் என்பது மாதிரியான சில விஷயங்கள். சிலருக்கு தாயோடு கொஞ்சம் முரண்படக்கூடிய அமைப்புகள். செவ்வாய், ராகு, சூரியன் எல்லாருமே 4ஆம் வீட்டில் இருக்கிறாங்களா, குருவின் பார்வையில் இருந்தாலும் கூட அம்மாவுடைய உடல்நிலைமையை பற்றி கவலைப்படக்கூடிய அமைப்பு. சிலருக்கு தாய் என்கின்ற தெய்வத்தின் மீது ஏதாவது ஒரு வருத்தம், இணக்கமில்லாத ஒரு சூழ்நிலை. அக்காவுக்கு செய்கிறாங்க, அண்ணனுக்கு செய்கிறாங்க, தம்பிக்கு செய்கிறாங்க, தங்கச்சிக்கு செய்கிறாங்க, எனக்கு விட்டுட்டாங்க என்கின்ற மாதிரியாக ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்கின்ற அமைப்பை என்னுடைய அம்மா வச்சிருக்கிறாங்கன்ற மாதிரியான சில மனக்லேசங்கள் இருந்தாலும் கூட மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே டக்குன்னு மாறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வந்துடுதுங்க. பெரிய அளவில் இன்னும் ஏப்ரல் மாதம், அடுத்து மே மாதம், இன்னும் 2 மாதம் தாங்க. மே மாத கடைசியிலிருந்தே உங்களுக்கு நல்லதுகள் நடக்க ஆரம்பித்தே தீரணும். ஜூன் மாதத்திலிருந்து குரு பகவான் மிகப்பெரிய நல்ல அமைப்பிற்கு வருகிறார். இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு பெரிய நல்ல அமைப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருப்பது இதுவரைக்குமே அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கிறேன் என்கின்ற எண்ணத்திலிருந்த விருச்சிக ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு லட்சியங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய தன்மை. லட்சியமே என்னன்னு தெரியாதவங்களுக்கு புதிதாக லட்சியங்கள் உருவாகக்கூடிய அமைப்பு, உயர்ந்த சிந்தனைகள் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போ கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. 5ஆம் இடத்துல சனி சுபத்துவத்தை அடைகிறார். தெற்கு தெரியாத காட்டில் இருக்கிறதை போல இருக்கிறேன், இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு தெரியாமல் இருந்தவர்களுக்கு வேலையா, தொழிலா, வியாபாரமா, விவசாயமா, எந்த துறையில் போகலாம், எங்கே படிக்கலாம், எதற்கு போகலாம், யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது, கல்யாண வாழ்க்கையில் இவரை நம்பலாமா, அவரை நம்பலாமா, காதல் இதுவரோடா அவரோடா என்பது மாதிரியாக வயதிற்கு ஏற்றாற் போல முடிவெடுக்க முடியாமல் இருந்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் முடிவுகள் தேடி வரக்கூடிய தன்மை, அந்த முடிவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஒரு மாதிரி நம்பர் 2 ஐட்டங்களில் மனசு போயிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நேரான சீரான சிந்தனைகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கோபக்காரர்கள் தானே தவிர நேர்மையானவர்களாக கண்டிப்பாக இருப்பீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்லவனுக்கு தான் கோபம் வரும்னு சொல்லுவேன். இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும். ஒரு நேர்மையான வழிகளுக்கு மாறக்கூடிய நல்ல மாற்றம் இருக்கக்கூடிய அமைப்பாகவும் மாதமாகவும் அமைந்திருக்கிறது இந்த மார்ச் மாதம்.